Hey friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா DJI ஓட osmo action கேமராவை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட இந்த ஆக்ஷன் கேமராவோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் இதோட சாம்பிள் ஃபுட்டேஜஸ் எல்லாம் கூட இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த ஆக்ஷன் கேமராவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஆக்ஷன் கேமரா ஏதோ வாங்கணும்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு கோப்ரோ தெரியும். கோப்ரோவில் ஹீரோ 7 இப்போ ரீசெண்ட்லி ஹீரோ 8 லான்ச் பண்ணாங்க. இன்னும் நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. DJI ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க நிறைய ட்ரோன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. DJI osmo ஆக்ஷன் கேமரா பற்றி தெரியணும் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் என்னோட புது வீடியோஸோ அப்டேட் பண்ணுறப்போ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ என்னோட வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், இது வாங்கலாமா வேணாமா, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குதா இல்லையா அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ், இதான் நான் ஆர்டர் பண்ண ஆக்ஷன் கேமரா. நான் இதில் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். ஆப்வியஸ்லி நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் நான் வந்து கம்பேரிசன் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து எனக்கு அன்றைக்கி ஆஃபரில் கிடைச்சிது. ஸோ அதனால நான் ஃப்ளிப்கார்ட்டே நான் சூஸ் பண்ணிட்டேன். இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 34,000. பட் நான் வாங்குறப்போ வந்து இது எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,000 இருந்துச்சு. ஸோ 19,000க்கு நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போது நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போது அட் ப்ரெசென்ட்டில் வந்து என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, ஸோ இதில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் டியூல் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 மீட்டர்ஸ் இதுக்கு வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 8x ஸ்லோ இது டைம் லேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, 4K 60fps ராக் ஸ்டெடி. இந்த ராக் ஸ்டெடி தான் இந்த கேமராவில் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் ஒன்று இதில். ஸோ இல்லை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருக்கு டேப் பேக் பண்ணிக்கிறாங்க இதில் கேமரா. ஸோ இந்த கேமரா நம்ம ஹெல்மெட்டில் வேறு இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இதுலேயே. அப்புறம் ஸோ ரொம்ப நிறைய அக்சசரிஸ்லாம் கொடுக்கல. நான் ஆக்சுவலி நாய்ஸ் ப்ளே வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கூட பாக்ஸ் ரொம்ப பெரிய பாக்ஸாக இருக்கும். அதில் ஏகப்பட்ட அக்சசரிஸ் கொடுத்துருப்பாங்க. சார்ஜர் கேபிள். இன்னொரு அட்வான்டேஜான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது லேட்டஸ்ட்டாக எல்லா மொபைலும் நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாம் டைப்-C USB கேபிள். ஸோ அதுதான் இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ. ஸோ ஆப்வியஸ்லி ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒன்று கொடுக்குறாங்க.
பேட்ரி, இன்னொரு மவுண்ட். ஸோ பேட்ரி பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக மெமரி கார்டு வேணாலும் இதில் நீங்கள் மெமரி கார்டு, எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு வேணும் அப்படின்னா இதிலே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தொலையாமல் இருக்கும். உங்களுக்கு இது பேட்ரி. ஸோ இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா இது ரிமூவபிள் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் மோடில் நீங்கள் வீடியோ போட்டு எடுக்கிறப்போ ஐஎஸ்ஓலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ ஐஎஸ்ஓ, உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீட் எல்லாமே இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி இதோட அவுட்டர் லென்ஸ் மட்டும் நீங்கள் இந்த மாற்றினீங்க அப்படின்னா நிறைய கிடைக்கிது. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிடைக்கிது. போலார் ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரீவெல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபில்டர்ஸ் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு இன்னும் இது வந்து சினிமேட்டிக் வியூவில் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது அந்த ஃபில்டர்ஸில் யூஸ் ஆகும். ஸோ இதோட அவுட்ரு ஷெல் இது பார்த்திங்கன்னா நல்லா ரிஜிடாகவே கொடுத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு மோசம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி 34,000. ஸோ அதோட ஒர்த்து, பில்டு குவாலிட்டி எல்லாமே இருக்குது இதில். ஸோ நமக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தாலே தெரியுது நமக்கு தொட்டு பார்க்குறப்போ. ஸோ இப்படி பண்ணால் வெளியில் வந்துடும். தென் திஸ் இஸ் த கேமரா. சைடு பாட்டம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக இருக்குது. ஸோ இதில் தான் நமக்கு பேட்ரி நம்ம போடணும். கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக ஒரு அவுட்டர் ஷெல் மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ இதுதான் அவுட்டர் ஷெல்லாக உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதிலே போட்டிருக்காங்க, make sure that orange part of the lock is not showing. Okay, ஸோ இங்கே ஆரஞ்சு கலர் தெரியுது. எஸ், ஸோ இப்போ ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தென் ஆன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா கோப்ரோவில் இருக்கிற மாதிரி டச் ஸ்க்ரீன் தான் இதுவும். ஸோ டச் சென்சிட்டிவிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ இந்த கேமரா ஆன் பண்ணோன்னே இதில் ஒரு QR கோடு காமிக்குது. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாம் ஆப்பிள் ஸ்டோர், ப்ளே ஸ்டோரில் வந்து DJI மீமோ ஆப்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இந்த கேமரா கண்ட்ரோல் பண்ணலாம். அதோடய ஃபீச்சர்ஸ் இப்போ எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. நான் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். DJI மீமோ. எஸ், ஸோ இந்த அப்ளிகேஷன் தான். DJIயோட எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து இதில் எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த கேமராவை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம மேலே இந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ப்ளூடூத் ஆன் பண்ணணும். ப்ளூடூத், எஸ். அவ்வளோதான், இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேமரா நான் எங்கே கொண்டு போகிறனோ அதோட இதெல்லாம் தெரியும். ஸோ இதுலேருந்தே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே நீங்கள் வீடியோ எடுக்கணுமா, இல்லை வந்து HDR வீடியோ, ஸ்லோ மோஷன் எடுக்கணுமா,
ஸோ இதிலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வீடியோ மோடு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். HDR மோடு, தென் ஸ்லோ மோஷன் எடுக்கணும், ஸ்லோ மோஷன், தென் டைம் லேப்ஸ் எடுக்கணும், நீங்கள் டைம் லேப்ஸ் வச்சுக்கலாம். ஸோ டைம் லேப்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வேணும் அப்படின்ட்டு இதிலே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நிமிஷத்துக்கு எடுக்கணும் அந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் இதில் எல்லாமே இருக்குது. சப்போஸ் நீங்கள் வீடியோஸ் எதாவது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற ப்ளே பட்டன் இதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் எதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும். ஸோ இதில் எடுத்து நான் வீடியோஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது டேப் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். இதுக்கு எதுவும் இன்டர்நெட்டில் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கேமராவும் இந்த மொபைலும் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா, பேர் பண்ணிட்டோம்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடும். அதுக்கப்புறம் தென் இவ்வளோதாங்க இதில். ஸோ இதில் இன்னும் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது உங்களுக்கு MP4 வேணுமா இல்லை மூவி ஃபார்மேட்டில் வேணுமா அப்படிங்கிறதும் நீங்களே இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். டிராப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும். டிராப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஓகே நான் இப்படி வைக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு டிராப் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிஷ் ஐ வியூவோடது வந்து வராது. ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிஷ் ஐ வியூவில் இருக்கும். திருப்பி ஆன் பண்ணிட்டு அப்படின்னா ஃபிஷ் ஐ வியூவோடதில் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் அது வந்து கொஞ்சம் ஒரு சில பேருக்கு அனாயிங்காக இருக்கும், ஒரு சில பேருக்கு அது பிடிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் மேனுவல் மோடில் எடுக்கணும் அப்படின்னா ISO எல்லாமே செட் பண்ணிக்கலாம். தென் ஜென்ரலில் போனீங்க அப்படின்னா லாங்குவேஜஸ், அப்புறம் SD கார்டோட எவ்வளோ இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதிலே வந்துடும். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனோட யூசேஜு. ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் சாம்பிள் இந்த வீடியோட இந்த கேமராவோட சாம்பிள் ஃபுட்டேஜஸில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் எப்படின்னா இப்போது ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாப் ரெக்கார்டிங். ஸோ வாய்ஸ் கமாண்ட்லேயே நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது சப்போஸ் இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ஸ்விட்ச் சொன்னீங்க அப்படின்னா இப்போது ஃப்ரண்ட், ஸோ ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ மேலே ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வரும். பிரைட்னஸ், ஸோ ஹை பிரைட்னஸ், லோ பிரைட்னஸ். தென் நீங்கள் ஃபோன் லாக் பண்ணுற மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா இதில் என்னென்ன வீடியோ மோட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது இதில் இருக்கும். கீழே ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா கீழேருந்து கீழேருந்து மேலே ஸ்வாப் பண்ணிங்கன்னா இருக்குது. ஸோ 1080ல் 60 ஃப்ரேம்ஸில் தான் நம்ம வந்து ராக் ஸ்டெடி மோடு வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ இதிலே தெரியும் 100 FPS வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ராக் ஸ்டெடி ஆப்ஷன் வந்து அன்அவைலபிளாக இருக்கும். அதுவே 60 ஃப்ரேம்ஸ் தென் 50 ஃப்ரேம்ஸில் வச்சிங்கன்னா ராக் ஸ்டெடி ஆன் கொடுத்துட்டிங்கன்னா ராக் ஸ்டெடி ஆனில் இருக்கும். ஸோ இப்போ ஆஃபில் இருக்குது. சாரி எஸ், ராக் ஸ்டெடி ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் காமிக்கும் ராக் ஸ்டெடி RSன்னு சொல்லிட்டு. தென் இதுவே நீங்கள் 2.7Kல எடுக்கணும் இல்லை 2.7K 4:3 தென் 4Kல 4:3ல் வந்து ராக் ஸ்டெடி ஆப்ஷன் கிடையாது. ராக் ஸ்டெடி மோடு வந்து 4K 4:3 இல்லை நார்மல் 4Kல இருக்குது. தென் 60 ஃப்ரேம்ஸில் இருக்குது, 60 ஃப்ரேம்ஸ் 50 ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அகைன் நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம்.